அருமையான பாடல்கள், அறியாத பாடகர்கள் இந்த மாரி தமிழ் சினிமாவில் வந்து கடந்து போய்விட்ட, அதாவது அழகாக அறிமுகமாகி கடந்து போய்விட்ட பல பாடல்கள பத்தி, பாடலாசிரியர்கள பற்றி தான் நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பாடல்கள் பாடுன 1, 2 பாடல்கள் பாடுனது தான். அப்ப கடந்த வீடியோல நான் போட்டிருந்தேன். பாடகர் ரமேஷ் பத்தி. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ அவர்ட்ட நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் அதுல கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. திரு ராஜ்தாஸ் சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடகர் இருந்தாரு. அவர பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர பத்தி எழுதுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அத பத்தி நான் தேடி பார்த்தேன். அவர் வந்து வாழ்க்கை அப்படின்ற படத்துல ஆ மெல்ல மெல்ல என்னை தொட்டு அந்த பாட்டு மெல்ல மெல்ல என்னை தொட்டு மன்மதன் உன் வேலையை காட்டு. அருமையான பாட்டு. நீ தராததா நான் அத பாடியிருக்காரு. ஸோ சொல்லி தந்து அள்ளிக்கொள்ள சொந்தமாகவில்லையே தேகம். அதுக்கு அடுத்து 1985ல வந்த அந்தஸ்து அப்படின்ற ஒரு படம். ஆ முரளி படத்துல ஒரு 2 பாட்டு பாடியிருக்கிறாரு. அத முதல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசை என்ன விரட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஒரு கிளாமரான பாட்டு. ஆசை என்ன விரட்ட நான் தான் உன்னை 2வது பாட்டு ஒரு டப்பாங்குத்து பாட்டுன்னு வச்சுக்கோங்க. ஈவ் டீசிங் பண்ற மாரி முரளி கதாநாயகி வாட்டி ஆண்டாளு நான் தான் ஆளு சொன்னா நீ கேளு அடி கதாநாயகன் வெட்டி வெட்டி பாடுற மாரி பாட்டு. ஏண்டி ஏண்டி ஆத்தா உனக்கு இந்த ராங்கி ரப்பு. இந்த 2 பாட்டு தான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்குக்கு போயிட்டாரு. தெலுங்குக்கு எப்படி போனார்ன்னா, அப்ப வந்து அங்க வந்து கிருஷ்ணா வந்து சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணா அவர்கள். அதாவது இப்ப மகேஷ் பாபு இருக்காரு இல்லைங்களா, அவருடைய அப்பா அங்க ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு. ரொம்ப நல்லா அருமையா நடிச்சிட்டு இருந்த நேரம். பெரிய ஹீரோ அவரு, டாப் ஹீரோ. ஸோ அப்ப அவருக்கு எஸ்பிபி தான் பின்னணி வாய்ஸ் பாடிட்டு இருந்தாரு. அந்த டயத்துல அவர் வந்து ரொம்ப பிஸி. தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு எஸ்பிபி பறந்துகிட்டு இருந்த நேரம். அதுல ஏதோ அவருக்கும் கிருஷ்ணாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி, ஸோ அவர் இப்ப எஸ்பிபி இனிமே என் படங்கள்ல பாடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையாவே வெளியிட்டிருக்கிறாரு. சொல்லிட்டு ராஜா சீதாராமன் அவர்கள பாட வச்சிருக்கிறாரு. அவர் ரொம்ப அருமையா பாடிருக்கிறாரு. தெலுங்குல வந்து కొంటే గోపిక నీ కొంగు కానుగా అందించుకో అర్థరా. அவர் ஏகப்பட்ட பாட்டு பாடியிருக்காரு. தெலுங்கு மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆயிட்டாரு. பட் ஆனா தமிழ்ல வந்து அவர் வந்து ஒரு 2, 3 சாங் தான் பாடியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர பார்க்க முடியல. அது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். இந்த பத்தி அடுத்து நம்ம பார்க்க போற பாடகர் தினேஷ். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1985ல ராகவேந்திரா படத்தின் மூலமா அறிமுகமானாரு. அழைக்கிறான் மாதவன். எப்படி ஒரு அறிமுகமாகறாரு இளையராஜா படத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மியூசிக் இன்ஜினியர் ட்ராக்கரா தான் உள்ள வர்றாரு ஃபீல்டுக்குள்ள. ஜேசாஸ் கச்சேரிக்கு ஜேசாஸுடைய இது வந்து வேலை கேட்கும்போது அவர் வந்து இளையராஜா சேர்த்து விடுறாரு. ஆக்சுவலா தினேஷ் ஒரு மலையாளி. ஆனா அவர் வந்து உள்ள வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ட்ராக்கர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, பெரிய பாடகர்களுக்கு முன்னால இந்த மாரி ஒரு ட்ராக் பாடி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்தோனே அவங்கட்ட போட்டு காமிச்சு, இந்த மாரி பாடிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டு பாடுவாங்க. இதுதான் நடைமுறை. இது வழக்கம். இந்த மாரி ட்ராக் பாடியிருக்கிறாரு. இந்த மாரி ட்ராக் பாடி உள்ள வந்தவங்க, அதுவும் இளையராஜா ட்ரூப்ல இருந்து ட்ராக் பாடி வந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. அருள்மொழி அவரு ஃப்ளூட் வாசிக்கிறவர், அவரும் அப்படிதான் வந்தாரு. அப்புறம் கிருஷ்ணராஜ் கூட அந்த மாரி தான் வந்தாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே அந்த மாரி அதே மாரி இவர் தினேஷ் என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்ப அவர வந்து இவர் வந்து இதே கோயில் படத்துல நான் பாடும் மௌன ராகம் அந்த பாட்ட பாட சொல்லி ட்ராக் பாடி வச்சிருக்காரு. அந்த பாட்டுல இருந்து அவர் ஆரம்பிச்சது. ட்ராக் பாடியிருக்காரு. அத வந்து சிபி பாட இப்படி ஒவ்வொரு பாட்டா பாடும்போது ராகவேந்திரா படத்துல வந்து இந்த குருவே சரணம் அழைக்கிறான் மாதவன் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இருக்கு. தேசியாஸ் பாடல் அவரு. அவ்வளவு அருமையான பாடல். அந்த பாடலுக்கு வந்து இவர் என்ன பண்றாரு, தினேஷ் பாட்டு ட்ராக் பண்ணிடுறாங்க. பாட்டெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு ஜேசாஸ் வந்து அத கேட்கிறாரு. கேட்டுட்டு அவர் பாடும்போது அவர் சின்ன சதவீதம் சொல்றாரு. அதாவது ராகவேந்திரா பாடுறாரு. ராகவேந்திரா பாடும்போது அவருடைய சிஷ்யனும் பாடுவாரு. ராகவேந்திரா அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ அந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா, தினேஷ் மொத்த பாடலும் பாடியிருந்தாரு. அப்ப ஜெயசுதாஸ் சொல்றாரு, இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகவேந்திராவும் பாடுறாரு, சிஷ்யனும் பாடுறாரு. 2 பேருக்கு நான் ஒரே மாரி பாடிட்டா அது நல்லா இருக்காது. தினேஷ் போடுறது நல்லா இருக்குல்ல. நம்ம அத வேணா அந்த சிஷ்யனுடைய டெல்லி கணேசன் கேரக்டருக்கு வர்ற அந்த ட்ராக் வந்து அவரே பாடிறட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத கேட்டு ராஜா சாருமே, சரி ரைட் ரொம்ப சந்தோஷம். பாடட்டும் அப்படின்னு விட்டுறாரு. அப்புறம் ராஜா சார் தனியா கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாரு. "நீ ஏன் ஜெயசுதாஸ் மாரியே ட்ரை பண்ற? வேணாம் நீ உன்னுடைய வாய்ஸ்ல பாடு. உன் வாய்ஸே ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏன்பா?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அவர் அந்த பாட்டு அதுல பாடிடுறாரு. அந்த பாட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தினேஷ் வெளிய தெரிய ஆரம்பிக்கிறாரு. குருவே சரணம் குருவே. அப்ப 86 உயிரே உனக்காக படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல வந்து லட்சுமிகாந்த் பேர்லாக் மியூசிக். அந்த படத்துல வந்து ஒரு அருமையான பாடல். அந்த பாட்டுல தினேஷ் சேர்ந்து அந்த இதில் பாடியிருப்பாரு.
கஞ்ச குட்டி காஞ்சனா கமர் கட்டு வாங்கினா 87 மங்கை ஒரு கங்கை அருமையான சாங். சரி 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 நான் தினேஷ் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அது ஞாபகம் வந்துடும். அவ்வளவு ஒரு அருமையான பாட்டு. அந்த பாட்டு கேட்க அப்படியே கேட்கும் போதே அவ்வளவு அற்புதமா இருக்கும் இந்த வாய்ஸ். ஜேசாஸ் மாதிரியே இருக்காது, இது வேற மாதிரி இருக்கும். ஆனா அருமையா இருக்கும், அற்புதமான வாய்ஸ். நல்லா பாடிருப்பாரு இந்த பாட்டை. காலை தென்றலில் எத்தனை சந்தங்கள் காதில் மன்மத தேசத்து தாளங்கள் இந்த தேர்ல வெளிவந்து சின்ன பூ வெள்ள பேசு ஒரு மிகப்பெரிய மியூசிக்கல் ஹிட். ஃபர்ஸ்ட் ராபர்ட் ராஜசேகரன் இயக்கம், இசை ராஜ்குமாருடைய முதல் படம். பாட்டு பூராமே அவர் இசை ராஜ்குமார் தான் எழுதியிருந்தாரு. இந்த படத்துல தினேஷுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ராம்கியும் அதுல அறிமுகம். அதுல கண்ணேவா பாடி வருவது உன் கீதம் அப்படின்னு ஒரு பாட்டு. கண்ணேவா பாடி வருவது உன் கீதம். அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா பறவைகள் பலவிதம் சொல்லிட்டு அதே டீம், ராபர்ட் ராஜசேகர் அதே டீம் அடுத்த அந்த படம் பண்றாங்க. ராம்கி, நிரோஷா எல்லாம் ஹீரோயினா பண்றாங்க. அந்த படத்துல மனம் பாடிட நினைக்கிறது வார்த்தை எங்கே அப்படின்ற ஒரு வரிகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை சொன்னதான் மனோ அவங்களோட சேர்ந்து தினேஷும் பாடியிருப்பாரு. ஸோ இது வரைக்கும் தினேஷ் பாடினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினேஷ் வந்து பாடலை, மலையாளத்துக்கு போயிட்டாரு அவரு. மலையாளத்தில் அவர் வந்து நிறைய பக்தி பாடல்கள், ஜீசஸ் பாடல்கள் அந்த மாதிரிலாம் ஆல்பம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வந்து கேட்டேன் நானே கூட. இப்போ சமீபத்தில் போன வீடியோ போட்டதுக்கு அப்புறமே பார்த்தா யூடியூப்ல அவருடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே போய் நான் கேட்டேன், என்ன சார் ஏன் பாட வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவருடைய மியூசிக்கை நான் உங்களுடைய வாய்ஸை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறவர், இல்லை எனக்கு வந்து பாடல்ன்றது ஒரு தனியாக ஹாபி மாதிரி தான், மற்றபடி எனக்கு வந்து மியூசிக்குடைய அந்த ஒரு ட்ராக்கராக நான் ஒரு இதாக இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் அதை கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்காரு. இருந்தாலும் அவருடைய அவருடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் அற்புதமான வாய்ஸ். அவருடைய தமிழ் பாடல்கள் இன்னும் நிறைய பாடியிருந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ சமீபத்தில் கூட ஜி தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவர் அதான் சொல்லியிருந்திருக்கிறாரு. இருந்தாலும் நீராடி வா தென்றலே பாட்டை எங்களால் மறக்கவே முடியாது சார். காலை தென்றலில் எத்தனை சந்தங்கள் காதில் மன்மத தேசத்து தாளங்கள் இந்த வாழ்த்துக்கள், லாங் லிவ். ஆண்டவனை ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீங்கள் நல்லபடியாக இன்னும் நல்லா நிறையா பாடுங்க. இந்த வருஷம் நம்ம அடுத்து பார்க்க போகிற பாடகர் ஜெயதேவ். 2006 வெளிவந்த டிஷும் படம், ஜீவா நடிச்சு டிஷும் படம் ரிலீஸ் ஆச்சு. சசி டேரக்ட் பண்ணியிருந்தாரு, விஜய் ஆண்டனியோட மியூசிக். அந்த படத்தில் வர்ற நெஞ்சாங்குட்டில் நீயே நிற்கிற ஒரு அற்புதமான சாங். இந்த பாட்டு வந்து அந்த படம் வந்த டயத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக பயங்கர ஹிட்டு, செம்ம ஹிட்டு இந்த படத்தில். மற்ற பாடலை டைலாமா சாங்கு விட இது நல்ல ஹிட்டு. சூப்பர் மெலடி போட்டிருப்பார் விஜய் ஆண்டனி. அந்த பாட்டு பாடினது இந்த ஜெயதேவ் அப்படின்ற ஒரு சிங்கரு. ரொம்ப நல்லா பாடியிருப்பாரு. ஆக்சுவலாக அவர் நார்த்து நினைக்கிறேன். நல்லா பாடியிருந்தாரு, சூப்பராக பாடியிருந்தாரு. அடுத்த படம் 2008 நான் அவன் இல்லை அப்படின்ற படம். அது விஜய் ஆண்டனி, டீமான் 2 பேரும் சேர்ந்து மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் வந்து ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு என்னாச்சுங்கிற அருமையான சாங் பாடியிருந்தாங்க. ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு. இப்படி ஒரு குறைவான பாடல்கள் 2 பாடல் தான். அதுக்கப்புறம் இவரை பார்க்க முடியல, உள்ள தேடினா கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தா அவர் லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி தான் வந்திருந்திருக்கிறாரு. ஆள் வயசு கம்மி தான். பட் அதுக்கப்புறம் அவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன சிந்திக்கிறாரு தெரியல. நேற்று வரை ஒழுங்காயிருந்தேன் உன்னை கண்டு கிறுக்காயலைந்தேன். வேலை பற்றி பாடல் அந்த மாதிரி ஆல்பம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவங்க போயிட்டாங்க. அடுத்தது அந்த இதில் பார்க்குறது 1984 வெளிவந்த நல்லவனுக்கு படத்தில் மஞ்சுளா அப்படின்ற ஒரு அருமையான பாடல் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. இயேசுதாசும் மஞ்சுளாவும் பாடின அற்புதமான ஒரு பாடல். இளையராஜாவின் ஒரு அருமையான இசையில மஞ்சுளா பாடின ஒரு அற்புதமான பாடல்.
இந்த பாட்டதுக்கு அப்புறமா அவங்க தமிழ்ல அதிகமா பாடல. அதுக்கப்புறம் இவங்க வந்து மஞ்சுளா குருராஜ் அவங்களுடைய முழு பெயரு. இவங்க கன்னடத்துல போயிட்டாங்க. கன்னடத்துல வந்து நெறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கிறாங்க. ராஜ்குமார் சார், டாக்டர் ராஜ்குமார் அவர்களோட, எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட நெறைய பாடி அங்க பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க. பட் தமிழ்ல வந்து இவங்களுடைய அதனால இங்க தமிழ்ல பண்ணலையோ என்னமோ தெரியல. ஆனா அருமையான வாய்ஸு. ஸோ இவங்கள மாதிரி டக்கு டக்குன்னு மிகப்பெரிய ஹிட்டு. ஆனா குடுத்த ஒரு 2, 3 படத்துலயே அவங்க ஆள காணோம் அப்படின்னும்போது நமக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. ச இப்பயும் பாடலாம், பார்க்கலாம் அவங்களுடைய வாய்ப்பு எப்படி இருக்குதுங்கிறது. இதுல ஜெயதேவ், தினேஷ் அப்படிலாம் அவங்கலாம் இன்னும் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடகர்கள் தான். பாடலாம். வாய்ப்புகள் கிடைத்தால் தாராளமா பாடுங்க. தயவு செஞ்சு உங்க குரல நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். ஆ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் அந்த பதிவுல நெறைய பாடல்கள் விட்டுருக்கலாம். இவங்க பாடுன பாடல்கள்ல இது விடுபட்டிருக்கலாம். விடுபட்ட பாடல்கள தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்டுல உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு குடுங்க. நன்றி.